கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள்ல ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்கிறது. யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்திலே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று பக்தன் சொல்லுகிறார். And that no purpose of yours can be withheld from you. நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைப்பதுதான் நடக்கும். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் தான் நிறைவேறும். நம் மீது ஆண்டவர் வைத்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, யோபுவுக்கு எதிராக சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது. ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், உறவை இழந்தான், குடும்பத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து தனிமையில வறியவனாக இருந்த போதுதான் யோபுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை என்ன? அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒருவேளை இந்த பாதையில என்னை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறார், தடை பண்ண முடியாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை விடுவித்து இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு கொடுக்க முடியும் என்ற அந்த செயலை ஒன்றுமே தடுக்க முடியாது. சாத்தானோ, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களோ, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையோ எதுவுமே ஆண்டவரை தடை செய்ய முடியாது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்தில் தான் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். இழந்த போன எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவர் கொடுக்கிறார். அவனைப் போல, அவனுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியவான்கள் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நிலைக்குள் இழந்து போன எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் வைத்த திட்டங்கள் ஒருவரும் தடை செய்ய முடியாது. இந்த நம்மை குறித்த மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் நம்மை மறைத்து போடலாம். இன்னைக்கு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படலாம். நம்மோடு கூட பேசுகிற மக்கள் எல்லாம் அதற்கு எதிராக, நமது வாழ்க்கையினுடைய அதிசயத்துக்கு எதிராக தான் பேசல. இதெல்லாம் நடக்குமா உனக்கு? உன் வாழ்க்கையில் இனியெல்லாம் வராது. உன் வாழ்க்கையில் இனியெல்லாம் எதிர்கால ஒரு திட்டம் என்று இல்லை, இதெல்லாம் முடியாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நம்மை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டத்தை ஒன்றும் தடை செய்ய முடியாது. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அது எந்த ஒரு அதிகாரத்தினாலும் எடுக்க முடியாது. நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் நிமித்தமாக நான் வைத்த திட்டங்கள் ஒருவரும் எடுத்து விட முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெறுவோம். நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். நாமும் மகிமையுள்ள பாதையில் வழிநடத்தப்படுவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை குறித்து நீர் வைத்த திட்டத்தை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாதுப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தரட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய சமாதானம் கூட இருக்கட்டும். பலப்படுத்தும். எங்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.